அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் என்ன மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஆனுவல் பிளானர் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனில் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கிடைச்சாச்சு. ஸோ இப்போது இந்த தமிழ்நாடு காவல் சார்பு ஆய்வாளர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒன்று உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? எப்படி எக்ஸாம் பேட்டர்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது கொஞ்சம் பழைய டேட்டாவே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ஜியோ வந்து ஜனவரி மந்த்ல வெளியாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ இது அந்த ஜியோ படியும் அண்டு மற்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? டெக்னிக்கல் இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், சரிங்களா? அது 2/1/2026 வந்த ஒரு ஜிஓ, சரிங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையிலையும் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்னைக்கு கொடுத்தாங்க என்ன அப்படிங்கிறது இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இருக்கு, ஓகேங்களா? ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதுவே வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் தான். அதனால் டெக்னிக்கல் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஏ, டேட்டா சயின்ஸ் இதுவுமே வந்து கல்வி தகுதியில் சேர்த்துருக்காங்க ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 80 மார்க்ஸ்க்கு வந்து இருந்தது 85 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் இந்த கண் பார்வை திறனுக்கான புதிய கட்டுப்பாடு தரநிலைகள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன, இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்தது வந்து அதாவது பழைய 2018 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஸோ அதோட சிலபஸ் என்ன அப்படின்னா நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதோட கொஸ்டின் பேப்பர், அப்போ நடந்த கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல சொல்லிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே, ரைட்? அண்ட் அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான புக்ஸ், ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தமிழுக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது, நேரத்தில் வாங்கிக்கோங்க. இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் பிசி அண்ட் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ, பிசி இதுக்கான டெஸ்ட் சீரியஸ்மே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வாங்க. ஸோ கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விண்ணப்பிக்க முடியுமா? முன்னாடி டிப்ளமோ கொடுத்துருந்தாங்க, டிப்ளமோ எடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க என்ன அப்படின்னு தெரியாது, பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து இசிஇ மட்டும், ஸோ அவங்க மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு பொறியியலில் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் இதில் வந்து நம்ம வந்து டிகிரி பிஇ, பிடெக் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சினாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் 5 இயர் எம்இ, எம்டெக்காக படிப்பாங்க இல்லையா? ஸோ இது படித்தவங்களும் இன் எனி ஆஃப் த எபோவ் பிரான்ச்சஸ், இந்த பிரான்ச்சஸில் 5 இயர்ஸாக எம்இ இன்டகிரேட்டட் கோர்ஸாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அதுதான் வந்து இப்போ கல்வி தகுதியாக இருக்கு. ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இருக்கிறவங்க பண்ணலாம். ஸோ அப்போ டிப்ளமோ சார் இருந்ததே இல்லைன்னா எஸ், சரிங்களா? அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் இப்போ இதில் ஆட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இது அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, சரியா? ஸோ பட் இல்லாமல் இதை இது இல்லாமல் இதை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ வயது வரம்பு வந்து எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னா அந்த இயர் ஜூலை 1ஆம் தேதியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் ஸோ 2026 ஜூலை 1 இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஓகே. பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் 32, ஓகே. எஸ்சி, எஸ்டிஏ இவங்கெல்லாம் வந்து 35, ஆதரவற்ற உதவிகள் 37, முன்னாள் இராணுவத்தினர் துறை ஒதுக்கீடு 47 வயது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், சரியா? ரைட். அடுத்து ஏஜ் பற்றி. ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு தகுதி லெவலில் மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு, சரிங்களா? ஸோ 80 இது, அதாவது இது முன்னாடி இருந்தது. ஸோ 80ன்னு இருந்துச்சு. ஸோ நேர்முக தேர்வு இதெல்லாம் ப்ராசஸ் இருந்தது, ஓகேங்களா? ஸோ இப்போ 85 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா
சரிதான். ஸோ 85 மார்க்ஸ் ரிட்டன் டெஸ்ட்ல 85 மார்க்ஸ், அதில் ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 55 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்களா? ரைட்டு ரைட். அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85க்கு நம்ம 30 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதாவது 35% பாஸ் மார்க். படி நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்கோர் எடுக்கிறவங்க தான். ஸோ இங்கே எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 மார்க்ஸ், அரை மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 85 மார்க்ஸ். ஸோ 170 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. 170 கேள்விகள் இருக்கு. முன்னாடி 116 இருந்திருக்கும், இப்போ வந்து 170 கொஸ்டின்ஸாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் மார்க் 5 மார்க்ஸ், வைவா வந்து 10 மார்க்ஸ், டோட்டலாக 100. சரிங்களா? டோட்டலாக 100 மார்க்ஸ். 85 மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வருதுங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் 2 இருக்கு. ஸோ ஜிகேல வந்து 30 மதிப்பெண்களும், டெக்னிக்கலில் வந்து 55 மார்க்ஸும் வந்து இருக்க போகுது. ஓகே. அண்ட் இதில் வந்து டோட்டலாக இதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ஸ் சேர்த்துவாங்க. அப்புறம் வைவா நமக்கு வந்து 10, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா 110. ஸோ இதில் வந்து ஒரு 60 கேள்விகள், இதில் ஒரு 110 கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ இங்கே இருந்தது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்க போகுது. உங்களுடைய அளவு செக் பண்ணுறது. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா, உடல் தகுதி இருக்கா அப்படிங்க பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேர்முக தேர்வு நடக்குது. சரிங்களா? வைவா இது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தகுதி மட்டும்தான். உங்களுக்கு அந்த ஹைட் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இருக்கா, ஓகே. சரியா? அதே மாதிரி இப்போ வந்து அடிஷனலாக கண்ணாடி போட்டிருந்தா சில கண் பார்வைத்திறன் என்ன இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து நேர்முக தேர்வு. ஸோ உங்களுக்கு இதுவும் மட்டும்தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அடிஷனலாக கொடுக்குற மார்க்ஸ். சரியா? ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய முறை தமிழ் தகுதி தேர்வு எழுத போகிறீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 85 மார்க்ஸு, உடற்கூறு அளத்தல், நேர்முக தேர்வு. ஸோ இதெல்லாம் இருக்க போகுது. ரைட்? சரியா? இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 100 கேள்விகள் கொடுக்க போகிறாங்க, 100 கொஸ்டின்ஸு. ஓகே. ஸோ இதில் வந்து எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னா 100 மினிட்ஸ், அதாவது 1 hour 40 minutes, 1 hour 40 minutes டைம் தருவாங்க. ஓகே. இதில் நம்ம 40% எடுக்கணும், அதாவது 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் சேம் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதுவோம் அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல், சரிங்களா, செகண்ட் பேப்பராக சொல்லக்கூடிய அது மெயின் எக்ஸாமினேஷன், நம்ம மெயின் மார்க்காக சொல்லக்கூடியது டெக்னிக்கலும் ஜிகேவும் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் ஒன்று தனியாக, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக எழுதணும். கண்டிப்பாக எழுதணும், எல்லாத்துக்கும் காமன். சரியா? எழுதி ஆகணும். பட் நீங்கள் காலையில் எழுதினாலையும் சரியா? ஸோ சாரி, மெயின் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்து வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க. பட் இதில் 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களோட இந்த மெயின் பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 40 எடுக்கலைன்னா இங்கே உங்களை வந்து இந்த பேப்பரை வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இத்தேர்வில் தகுதி பெற்றால் மட்டுமே முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தான் திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க. அதனால் அதை மட்டும் படித்தா போதும், தமிழ் பெருசாக படிக்க வேணாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அடுத்து இதுதான் தொழில்நுட்ப பாடங்கள் 55 அண்ட் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் 30 மார்க். சரிங்களா? 60 கொஸ்டின். இதுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னா 6 to 12 புக் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோசியல் சயின்ஸ் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அது என்னங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்டேட் ஏதாவது மாற்றுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பாதி கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது புதுசாக ஆட் பண்ணாங்கன்னா இருக்கலாம். சரியா? 170 கொஸ்டின்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அரை மதிப்பெண்கள் ஒரு வினாவுக்கு. டைம் வந்து 3 hours. ஸோ சிபிடி முறை அவங்க ஆக்சுவலாக இது வந்து அவங்க இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. அது எப்படி வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனோ சரியா, நீங்கள் இல்லை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எழுதிருக்கீங்களோ சரியா, ஸோ எப்படி எழுதினாலும், அதாவது ஓஎம்ஆர்லேயோ இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டாவோ எழுதினாலும் ஸோ இதில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்போ நோட்டிஃபிகேஷன் தருவாங்க, எப்படி இதை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்படி கண்டக்ட் பண்ணாலும் இதில் பாஸ் பண்ணி டாப் ஸ்கோர் பண்ணவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதை முடிவு பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களோட உடற்கூறு அளத்தல் இருக்கும். ஆண்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 163 வேணும். சரிங்களா? எஸ்எஸ்டிக்கு 160. அதே மாதிரி மார்பளவு 80 to 85 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதே பெண்கள் திருநங்கைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 154 இருக்கணும்.
உயரம் வந்து பார்த்தீங்கன்னா SC/STக்கு 150 சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஜென்ரலானது தான். ஸோ இப்போ புதுசாக இன்னொன்று என்னன்னா மருத்துவ கண் பார்வை திறன் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உங்களுடைய டிஸ்டன்ஸ் விஷன் எப்படி இருக்கு, ரைட் லெஃப்ட்ல நார்மல் 6/6 அப்படிங்கிறது தான் நார்மலான விஷன் இருக்கக்கூடியது. நீங்கள் கண்ணாடி அணியாமல் இது இருந்தால் ஓகே, சர்ஜரி எதுவும் பண்ணாமல் நார்மலாகவே இது இருக்கக்கூடியது. ஸோ ஒரு வேளை நியர் விஷனாக பார்க்கும்போது 0.5 ரைட் லெஃப்ட்ல இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் வந்து லாசிக் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தனியாக வந்து ஒரு மருத்துவ குழுவால் நீங்கள் வந்து பரிசோதிக்கப்படுவீங்க சரியா. ஸோ கண் பார்வை குறைபாடு சரி செய்யுது. ஸோ இதில் வந்து மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருக்கீங்க, காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்க, ஸோ அது போட்டிருந்தாலும் அலௌட் தான் சரியா, கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் சரியா, லாசிக், ICL, IOL போன்ற அறுவை சிகிச்சைகள் செய்திருப்பின் அவர்கள் சிறப்பு கண் மருத்துவ குழுவிற்கு ஸ்பெஷல் ஆப்தமாலஜி போர்டு அப்படிங்கிறவங்க பரிந்துரைப்பாங்க சரிங்களா. ஸோ என்ன பின்னாடி எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஸோ இது சிறப்பு மருத்துவ குழு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தகுதியை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த போர்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒளிவிலகல் பிழை வரம்புகள் ரெஃப்ராக்டிவ் எரர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. அது எவ்வளவுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா எலிஜிபிள் இந்த +or-6D வந்து தான் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கு மேலே இருந்தால் நாட் எலிஜிபிள் சரியா. அதே மாதிரி குறைவாக இருந்தாலும் கண்களில் சிதைவு மாற்றங்கள் இருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஓகே, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ஸோ இது வந்து +or-6D வரைக்கும் எலிஜிபிள் ஓகே. அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி நிறக்குருடு இருக்கு, எனக்கு கலர் பிளைட்னஸ் இருக்கு, மாறுகண் இருக்கு, மாலைக்கண் இருக்கு, கண் இமை அல்லது கண்ணில் உள்ள நோயுற்ற நிலைகள் இருக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க சரியா. ரைட், அடுத்து ஸோ இதில் வந்து அடுத்து வந்து ஃபைனலாக வைவா வாய்ஸ் சரியா. ஸோ இதில் வந்து முன்னாடி 1:3 அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:2 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை தான் வந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க, நேர்முக தேர்வுக்கு. ஸோ அதில் உங்களோட ஆளுமை திறன், தொழில்நுட்ப அறிவு என்னங்கிறத செக் பண்ண போகிறாங்க. 10 மார்க்ஸ் வந்து இதுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ஃபைனலில் ஆட் ஆகும். ஸோ ரிட்டனில் 85, உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களாக 5 தராங்க, அப்புறம் வைவாவில் 10, டோட்டலாக 100 இப்படி தான் வந்து மார்க் வரும். இதுதான் உங்களோட ஃபைனல். தமிழில் எழுதக்கூடிய ஜஸ்ட்டுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் 40 வாங்கினா போதும், அந்த அளவுக்கு படிச்சிங்க சரியா. இந்த சிறப்பு மதிப்பெண்கள் 5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 5 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த 5 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா NCCயில் இருக்கவங்க, NSSல இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ். NCCயில் இருந்தால் ஒரு 2 மார்க், NSSல வந்து 1 மார்க், ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க சரியா. அதே மாதிரி காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கோல்டு ஓகே, சில்வர், பிரான்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க சரியா. ஸோ தங்கத்துக்கு 5, வெள்ளிக்கு வந்து 3, வெண்கலத்துக்கு 2 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க சரியா. ஸோ அது வந்து சிறப்பு மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்கு ஓகே. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஓகே. சிறப்பு பிரிவினர் இடஒதுக்கீடு, அதே மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% ரிசர்வேஷன் இருக்கு. திருநங்கைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பெண் அப்படின்னு வேணும் பேத்தா 30% ரிசர்வேஷன் ஓகே இருக்கு. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கு சரிங்களா. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வேணும். ஸோ அவங்களுக்கான சிறப்பு பிரிவு இதெல்லாம் இருக்கு, அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே. அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அது ஆஸ் யூசுவல் இருக்கும் சரிங்களா, அது பிரச்சனை. அது இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான முன்னுரிமைகள் யாராவது கொடுப்பாங்கன்னா PSTM படிச்சிருக்காங்க, தமிழ் வழியில் 1ல இருந்து டிகிரி வரைக்கும், இப்போ டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அந்த டிகிரி வரைக்கும் தமிழில் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20% ரிசர்வேஷன் இருக்கு சரியா. இப்போ இதில் வந்து சேம் மார்க் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சீனியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா யாருக்கு வயது அதிகமாக இருக்கும், ஸோ அது அந்த இதில் வந்து கொடுப்பாங்க ஓகே. அதெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இப்படி தான் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப். ஸோ 85, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 10. ஸோ என்ன வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது இருந்தால் அடிஷனலான ஒரு மதிப்பெண்கள் கிடைக்க போகுது சரியா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், ஏஜ் இருக்கான்னு பாருங்கள், இடஒதுக்கீடுக்கான இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கண் பார்வை திறன் செக் பண்ணிக்கோங்க,
அதே மாதிரி தொழில்நுட்ப பாடங்கள் 55 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம கவனம் கொடுத்து படிக்கணும். என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்து படிக்கணும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான், பட் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பிஎஸ்டிஎம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரியா, ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அது, ஆதரவற்ற விதவிகள், அதே மாதிரி ஜாப்ல இருக்கீங்க என்ஓசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ நாளை நீங்களும் ஒரு அதிகாரியாக மாறுவீர்கள். ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாகவும் வந்து ரெடியாக இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் போயிட்டு அதுவா இதுவாங்கிறது தேட வேண்டாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எலிஜிபிலிட்டி பற்றி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் மதிப்பெண்கள் இருக்க போகுது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நார்மல் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது, கிளாஸ் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமுக்கான சிலபஸ் பிடிஎஃப் நான் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் ஏதாவது கவர் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா அதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.